வெற்றி மேல் வெற்றி தரும் வீரப் பெருமாளின் சன்னதியில் வெற்றி வெற்றி ஆளுகின்ற எட்டார்குளம் நகரில் வாழுகின்ற மக்களெல்லாம் வைகுண்டரின் பிள்ளைகளாய் காணுகின்ற காட்சியெல்லாம் கருணை தரும் உள்ளங்களா. எங்க ஊரு நல்ல ஊரு எட்டார்குளம், எங்க ஊரு நல்ல ஊரு எட்டார்குளம், வெற்றி மேல் வெற்றி தரும் சான்றோர்கள் வாழுகின்ற எங்க ஊரு நல்ல ஊரு எட்டார்குளம், வெற்றி மேல் வெற்றி தரும் சான்றோர்கள் வாழுகின்ற எங்க ஊரு நல்ல ஊரு எட்டார்குளம். கோட்டை கட்டி ஆளுகின்ற சான்றோர்கள் நல்கோவிந்தா என்று சொல்லும் பெருமாளா. ஸ்ரீ பெருமாள் சன்னதியில் அற்புதமாய் அந்த ஆனந்த காட்சி காண வருவாரே. அங்கும் நிறைந்திருக்கும் ஏகமானவரின், எங்கும் நிறைந்திருக்கும் ஏகமானவரின் அற்புதங்கள் நிறைந்த நல்ல அதில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் வெற்றி பெறும். எங்க ஊரு நல்ல ஊரு ரெட்டார்குளம், எங்க ஊரு நல்ல ஊரு ரெட்டார்குளம். ஆண்டுகள் 13 அற்புதமாய் அருள் செய்யா, ஆண்டுகள் 13 அற்புதமாய் அருள் செய்யா, கேட்டவர்க்கு கீர்த்தியுடன் நல்லருளும் கிடைக்கின்றதா. பாட்டாலே நான் பாட அற்புதங்கள் தான் சேரும், பாட்டாலே நான் பாட அற்புதங்கள் தான் சேரும், பெருமாள் சுவாமியுடைய திருவருளால் நல்லருளும் எங்க ஊரே, எங்க ஊரு நல்ல ஊரு ரெட்டார்குளம், வெற்றி மேல் வெற்றி தரும் சான்றோர்கள் வாழுகின்ற எங்க ஊரு நல்ல ஊரு ரெட்டார்குளம். பத்திரகாளி பிள்ளைகளின் கோட்டைக்குள்ளே கோயில் ஒன்று அருள்கின்றான் பெருமாளா. முத்து முத்து நாயகியா முத்தாரமை மூல முதலாக வந்த அருள்கின்றாய். ஆவணி மாதத்திலே கொடை நாள்கண்டாய், ஆவணி மாதத்திலே கொடை நாள்கண்டாய், அங்கு அற்புதங்கள் நடத்தி வைத்து ஆளுகின்றாய். முத்து முத்து நாயகியா முத்தாரமை அருளோடி, முத்து முத்து நாயகியா முத்தாரமை அருளோடி, மற்றும் பெரிய நாயகன் பாட பாட என் நாரணனே நீ வந்து ஆட்டமாடு, என் நாயகனே நீ வந்து ஆட்டமாடு. எங்க ஊரு, எங்க ஊரு நல்ல ஊரு ரெட்டார்குளம், வெற்றி மேல் வெற்றி வரும் சான்றோர்கள் வாழுகின்ற எங்க ஊரு நல்ல ஊரு ரெட்டார்குளம்.
வைத்தரின் புகழ் பாட இந்த உலகமெல்லாம் இந்து தர்ம ஒற்றுமை சேர வாழ வைக்கின்ற வைகுண்ட நாயகனின் வரலாற்று கவிகள் நான் பாட கேட்கும் மக்கள் துயரெல்லாம் பறந்து ஓட ஆனந்த நாயகனின் அற்புதங்கள் தான் சேர ஆனந்த நாயகனின் அற்புதங்கள் தான் சேர வெற்றிவே வெற்றி பெற்று நீ வாடு கோட்டை கட்டி கொடி விருதும் பெற்று வாடு எங்க ஊரு நல்ல ஊராகுளம் எங்க ஊரு நல்ல ஊராகுளம் வெற்றி மேல் வெற்றி வரும் நாம் யோக வாழ்கின்ற எங்க ஊரு நல்ல ஊராகுளம் ஊர் பாசம் இருக்கிறவங்க கையை தடுக்க மாட்டான் தெய்வீக மனங்கமழும் ரெட்டார்குளம் தேசத்துக்கு பலம் கொடுக்கும் ரெட்டார்குளம் வீரமுள்ள இளைஞர் வாழும் ரெட்டார்குளம் விவேகமுள்ள மனிதர் வாழும் ரெட்டார்குளம் அத்தனையும் தான் வளர்க்கும் ஆனந்த நாயகனா பெருமாள் குடியிருக்கும் ரெட்டார்குளம் அது பாட்டு பாடி அற்புதத்தை தான் சேர்த்தே கேட்டவரும் தான் அனைத்தும் தான் ஒழிக்கே சந்திர சூரியனாய் சமத்துவ நாயகனாய் ஆதவன் அருளோடி அற்புதங்கள் தான் சேர சந்திரனின் உள்ளிருந்து பாட்டு பாடு சிவச்சந்திரனின் உள்ளிருந்து பாட்டு பாடு ஊரு நல்ல ஊரும் வெற்றி மேல் வெற்றி பெறும் தாங்குவோர்கள் வாழ்கின்ற எங்க ஊரு நல்ல ஊராகுளம் எங்க ஊரு நல்ல ஊராகுளம் நம்ம ஊரு நல்ல ஊராகுளம் நம்ம ஊரு நல்ல ஊராகுளம் ஏகம் படைத்தவனே நாகத்தனையிடத்தை நாயகன் புகழ் பாட என்று காணாடு இங்கும் இருந்த நாயகனை மீண்டும் வருவா சங்குமணிகள் தாங்குளம் சகலம் உங்கள் கடலை உள்கெழுந்த தங்க நிலையவரை வருவா வருவாயையா வருவாயையா
எட்டாத பொருளாக ஏகாந்த வெளியாக முட்டாத முதலாக மூலப்பரம் பொருளாக தட்டாமல் அருள் கொடுக்கும் ரெட்டார் குலத்தினிலே குடிகொண்டு அருள்பவனே பெருமாளே உன் திருவடி பணிந்தேன் அருள்வாயே உன் திருவடி பணிந்தேன் அருள்வாயே ரெட்டார் குளம் கோயில் கொண்டெழுந்தவா பொருளே முட்டாத செல்வமான மூல பொருளே உன்னை பற்றி படித்து பாடுகிறேன் எழுந்தருள்வாயே உன்னை பற்றி பிடித்து பாடுகிறேன் எழுந்தருள்வாயே ரெட்டார் குளத்திலே கோயில் கொண்டவா ரெட்டார் குளத்தில் குடிகொண்ட பெருமாளே உனை மறவே சிட்டாக குருவாக நான் உனை பாட சிட்டாக குருவாக நான் உனை பாட தெவிட்டாத தெள்ளமுதாய் அருள் தருள்பவா ரெட்டார் குளத்தினிலே கோயில் கொண்டு எழுந்தருள்பவா ரெட்டார் குளத்தினிலே கோயில் கொண்டவா அழகான ஆவணி மாதத்திலே ஐயாவும் திருநடை வாசலிலே அவதார வடிவானம் ஆதாரம் அவதார வடிவானம் இளம் சூரியன் ஒன்றாய் உலகாட துணி வந்தது ஆதாரம் நீ
வேறில்லையே அவதார வடிவான வைகுந்தமே. பாலும் பதமும் பறிவுடும் பாப்பாண்டவமும் நாளும் வளரும் நாயகம் தேடும் அலையாடும் கடல் கூட ஒலிக்கின்றது. அதை கேட்டு என் உள்ளம் மகிழ்கின்றது. மாமனவை மன்னவனே தாமரையூர் தலைமகனே தாரமணியூர் தனினமன்று கலியுக பொழிவத அருமறை தந்தவ ஆதாரம் நீ வேறில்லையே அவதார வடிவான வைகுந்தமே. காலை பொழுது கனிவுடன் பாடும் பொழுது ஏழை எனது இதயத்தில் சேரும் கனிவு கனிவோடு என்னை காக்கும் திருமேனியே இனம் பாடும் அடியே உயிராளியே காமுனியே மாதவமே வான்முனியே வைகுண்டமே வான்முனியே வைகுண்டமே கலியுக பொழிவத அருமறை தந்தவ ஆதாரம் நீ வேறில்லையே அவதார வடிவான வைகுந்தமே. ஆதாரம் நீ வேறில்லையே அவதார வடிவான வைகுந்தமே. ஓராயிரம் இளம் சூரியன் உண்டாகி உலகாள புவி வந்ததே ஆதாரம் நீ வேறில்லையே அவதார வடிவான வைகுந்தமே. ஆறு செஞ்சடை சூடிய ஐயனே அலையிலே துயில் ஆதிவராகவா நீருமேனி நிரந்தரம் பூசிவா நீ சிவசிவாமை துணராகவா வேறு சக்தி மணவாளரானவா வீரலட்சுமி மன்னரரிராகவா ஏறுமீதினில் ஏறிடும் ஈஸ்வரா எமையா கொள்ளும் நாரணா போற்றியே எமையா கொள்ளும் நாரணா போற்றியே எமையா கொள்ளும் நாரணா போற்றியே நாரணா போற்றியே நாராயணா போற்றியே. ஈகம் ஈகம் திப்பித்த மகாவரம் இந்திர நாராயணரையா
நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே. இங்கும் 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 உயிருக்கும் எங்கள் ஐயா. சிவ 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 அரகர அரகரா. எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் தாழ கடப்பாறை தற்காக்க வந்த தயாபரன் மாய களி அழித்து மக்களை ஒரு உடைக்குள் ஆள வந்த மனவைப்பதிநாதன் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பொன்முத்தருடைய வடிந்து வெட்டார்குளம் இந்த அற்புதமான நகருக்குள்ளே குடியிருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீ பெருமாள் சுவாமி ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் குடை விழாவிலே இன்று ஸ்ரீ பெருமாள் சுவாமி கலாமன்றம் நடத்துகின்ற இந்த அற்புக்குரிய அருள் இசை வழிபாடு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிற திருக்கோயில் நிர்வாக பெரியோர்களே, விழா கமிட்டியார்களே, பணிவிடையார்களே, இந்த இரட்டார்குளமா நகருக்கு சொந்தக்காரர்களே, இந்த நல்ல நிகழ்வினை கண்டும் கேட்டும் ஆண்டனுடைய அருளை பெற வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களே, சான்றோர்களே, தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னவர்களை, நம் தாய் வீர மாகாளி வளர்த்த வீர கண்மணிகளை, உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்தனையும் நல்வாழ்த்துக்களையும் சமர்ப்பணம் செய்கிறேன். வெற்றி மேல் வெற்றி வரும் வீர பெருமாளின் சன்னதியில் வெற்றி வெற்றி ஆளுகின்ற இரட்டார்குளம் நகரில் வாழுகின்ற மக்களெல்லாம் வைகுண்டரின் பிள்ளைகளாய் காணுகின்ற கருணை வரும் உள்ளங்களா. எங்க ஊரு நல்ல ஊரு இரட்டார்குளம், எங்க ஊரு நல்ல ஊரு இரட்டார்குளம், வெற்றி மேல் வெற்றி வரும் சான்றோர்கள் வாழுகின்ற எங்க ஊரு நல்ல ஊரு இரட்டார்குளம், வெற்றி மேல் வெற்றி வரும் சான்றோர்கள் வாழுகின்ற எங்க ஊரு நல்ல ஊரு இரட்டார்குளம். மக்கள் எல்லாம் வெற்றி பெறும் எங்க ஊரு நல்ல ஊரு இரட்டார்குளம், எங்க ஊரு நல்ல ஊரு இரட்டார்குளம். பாட்டாலே நான் பாட அற்புதங்கள் தான் சேரும் பெருமாள் சுவாமியுடைய திருவருளால் நல்லருளும் எங்க ஊரு நல்ல ஊரு இரட்டார்குளம், வெற்றி மேல் வெற்றி வரும் சான்றோர்கள் வாழுகின்ற எங்க ஊரு நல்ல ஊரு இரட்டார்குளம்.
பத்திரகாளி பிள்ளைகளின் கோட்டைக்குள்ளே கோயில் உண்டு அருள்கின்றான் பெருமாளா. முத்து நாயகியா முத்தாரம்மை முதலாக வந்த அருள்கின்றார். ஆவணி மாதத்திலே கொடை நாள்கண்டார், ஆவணி மாதத்திலே கொடை நாள்கண்டார். அங்கு அற்புதங்கள் நடத்தி வைத்து ஆளுகின்றார். முத்து நாயகியா முத்தாரம்மை அருளோடு, முத்து நாயகியா முத்தாரம்மை அருளோடு மற்றும் பெரிய நாயகன் பாட பாட என் நாரணனே நீ வந்து ஆட்டமாடு, என் நாயகனே நீ வந்து ஆட்டமாடு. எங்க ஊரு நல்ல ஊரு எல்லார்களும் வெற்றி மேல் வெற்றி வரும் சான்றோர்கள் வாழ்கின்ற எங்க ஊரு நல்ல ஊரு எல்லார்களும். தாளத்துடக்கிற மக்களை அருகில வைக்க வந்த நாரண வைத்தரின் புகழ் பாட இந்த உலகமெல்லாம் இந்து தர்ம ஒற்றுமை சேர. வாழ வைக்கின்ற வைகுண்ட நாயகனின் வரலாற்று கவிகள் நான் பாட கேட்கும் மக்கள் துயரெல்லாம் பறந்து ஓட. ஆனந்த நாயகனின் அற்புதங்கள் தான் சேர, ஆனந்த நாயகனின் அற்புதங்கள் தான் சேர. வெற்றி மேல் வெற்றி பெற்று நீ வாடு, கோட்டை கட்டி கொடிவிருதும் பெற்று வாடு. எங்க ஊரு நல்ல ஊரு எல்லாருளும், எங்க ஊரு நல்ல ஊரு எல்லாருளும் வெற்றி மேல் வெற்றி வரும் சான்றோர்கள் வாழ்கின்ற எங்க ஊரு நல்ல ஊரு எல்லாருளும். ஊர் பாசம் இருக்கிறவங்க கையை தடுக்க மாட்டாங்க. தெய்வீக மனங்கமழும் ரெட்டார்குளம், தேசத்துக்கு பலம் கொடுக்கும் ரெட்டார்குளம். வீரமுள்ள இளைஞர் வாழும் ரெட்டார்குளம், விவேகமுள்ள மனிதர் வாழும் ரெட்டார்குளம். அத்தனையும் தான் வளர்க்கும் ஆனந்த நாயகனா பெருமாள் குடியிருக்கும் ரெட்டார்குளம். அது பாட்டு பாடி அற்புதத்தை தான் சேர்த்தே, கேட்டவரும் தான் அனைத்தும் தான் ஒழிக்கே. சங்கீத சூரியனாய் சமத்துவ நாயகனாய் ஆதவன் அருளோடி அற்புதங்கள் தான் சேர. சந்திரனின் உள்ளிருந்து பாட்டு பாடு, சிவச்சந்திரனின் உள்ளிருந்து பாட்டு பாடு. ஊரு ஊரு நல்ல ஊரு எல்லாரும் வெற்றி மேல் வெற்றி பெறும் சான்றோர்கள் வாழ்கின்ற எங்க ஊரு நல்ல ஊரு எல்லாரும், எங்க ஊரு நல்ல ஊரு எல்லாரும். நம்ம ஊரு நல்ல ஊரு எல்லாரும், நம்ம ஊரு நல்ல ஊரு எல்லாரும். ஏகம் படைத்தவனே நாகத்தனையிடத்தை நாயகன் புகழ் பாட நாவி என்று காணாடு. இங்கும் இருந்த நாயகனை மீண்டும் வருவா. சங்குமணிகள் தாங்குளம் சகலம் உங்கள் கடலை உள்கழுந்த தங்க நிலையவரை வருவா வருவாயையா வருவாயையா நாவிலமர்வாயையா நல்லருள் தருவாய் ஐயா.
நல்ல கைதட்டுங்க, கலகலப்பாருங்க. ஆண்டுகள் 13வது மேடையாக இந்த மேடையை எனக்கு அளித்து உங்களோடு ஆன்மீக அருளிசை நிகழ்த்துவதற்கான பாக்கியத்தை கொடுத்த ஸ்ரீ பெருமாள் சுவாமி கலாமன்றம் என் அன்பு உள்ளங்களே, உங்களுக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள், வணக்கம். குட்டீஸ் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? ஐயா கச்சேரினாலே பயங்கர சந்தோஷம்தான். இப்போ வந்துட்டு நம்ம ஊருக்கு தொடர்ந்து 12 ஆண்டுகளாக ஐயாவின் அருளிசை நடந்து கொண்டிருக்கிறது. அவங்கள கௌரவப்படுத்துறதுக்காக ஒரு 2 நிமிஷம் உங்கள்கிட்ட டைம் கேட்டு கௌரவப்படுத்துகிறோம், சரிங்களா? அதை தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக நமது கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கும் ஐயா, அன்பு ஐயா திரு என் சேர்மன் அண்ணாச்சி அவர்களுக்கும் ஒரு சின்ன கௌரவப்படுத்துகிறோம். ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த நிகழ்ச்சி அதுக்கப்புறம் ஐயா கச்சேரியுடையது தொடரோண்ணே. இப்போ வந்துட்டு நம்ம ஐயாவுக்கு கௌரவப்படுத்துவதற்காக திரு என் சேர்மன் நடார் மற்றும் என் கணபதி நடார் அண்ணன் முருகன் நடார் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் சார்பாக ஐயா அவர்களை கௌரவப்படுத்த போகிறோம். கௌரவப்படுத்தும் போது இதை விட கௌரவம் நீங்கள் கைத்தட்டுறது தான், சரிங்களா? உங்கள் கைத்தட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திரு என் சேர்மன் நடார், கணபதி நடார் மற்றும் முருகன் நடார் அவர்கள் இப்பொழுது கௌரவப்படுத்துவார்கள். பெருமாள் சாமி கலாமன்றத்தின் கரவொலி ஓசை எழுப்பலாம். தொடர்ந்து 12 ஆண்டுகளாக தொடர்ந்து எந்த ஒரு ஊருக்குமே கிடைக்காத பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஊர் உங்கள் சார்பாகவும் கௌரவப்படுத்துகிறோம், சரிங்களா? நீங்களும் சேர்ந்துருக்கீங்க. இதில் ஃபஸ்ட்டு பொன்னாடை போடுறாங்க, கௌரவப்படுத்துகிறாங்க. என் கணபதி நடார் அவர்கள் ஐயா சிவசுந்தரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இப்பொழுது ஒரு சின்ன நினைவு பரிசு. நீங்கள் முன்னாடி சிறப்பு அழைப்பாளர்களை முன்னாடி விடுங்க. சீஃப் கெஸ்ட் இந்த சங்கத்தாலாம் பின்னாடி வாங்க. சீஃப் கெஸ்ட்டை முன்னாடி விடுங்க. இப்போ வந்து ஐயா அவர்களை கௌரவப்படுத்துகிறாங்க. எல்லாருக்கும் எல்லாமே எப்போவுமே ஐயா அவர்கள் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக நம்ம ஊருக்கு, அதாவது ஒரு 9 வருஷம் புதன்கிழமை வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பெருமாள் கோயில் கூடைய சம்பந்தப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை வச்சா நல்லா இருக்கும்னு ஊரில் இருந்து ஒரு உத்தரவு மாதிரி வந்தது. அது கோயில் சார்பாகவே வந்ததுன்னு வச்சுக்கோங்களா. அந்த உத்தரவு கேட்டு ஐயா வீட்டில் போய் பெர்மிஷன் கேட்டோம், கிடைக்கல. ஃபஸ்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம், பல வழியில் ட்ரை பண்ணி பார்த்தா கிடைக்கல. நம்மளுடைய பெருமாள் சாமி அருளோட அம்மா ஐயாவின் துணைவியார் மனைவி அவர்கள் ஒரு உத்தரவு கொடுத்து டைம் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அந்த பெர்மிஷன் கிடச்சி ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நமக்கு வந்து சிறப்பாக அருளிசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை பெருமாள் சாமி கலாமன்றம் மற்றும் நமது ஐயா தர்மகர்த்தா ஐயா அவர்கள், முருகன் அண்ணன் மற்றும் கணபதி அண்ணாச்சி அவர்கள் சார்பாகவும் கோடான கோடி பொதுமக்கள் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை கோடிகள் கலந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அதை தொடர்ந்து இன்னும் ஒரு பெரிய பொக்கிஷம் ஐயா தர்மகர்த்தா ஐயா அவர்களுக்கு இப்பொழுது ஐயா சிவசந்திரன் ஐயா முன்னிலையில் தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கு தர்மகர்த்தாவாக இருந்து ஃப்ளெக்சிபிளாக எந்த ஒரு நெளிவு செலிவும் இல்லாமல் இப்போ கைத்தட்டலாம். இதுதான் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இது வந்து இவங்களை கௌரவப்படுத்துறது எல்லாருமே தான், நம்ம மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் கௌரவப்படுத்துகிறோம். அதை தொடர்ந்து ஒரு சின்ன நினைவு பரிசு முருகன் அண்ணாச்சி, கணபதி அண்ணாச்சி மற்றும் ஐயா அவர்கள் சேர்ந்து வழங்குகிறார்கள். ஒரு சின்ன நினைவு பரிசு. நன்றி நன்றி. சொல்லாமலே இப்போ கை தட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய சந்தோஷத்தோடு நாங்களும் பகிர்ந்துக்கிறோம். தொடர்ந்து நல்ல ஆதரவை தரும் பொதுமக்களுக்கும் மற்றும் நமக்காக வந்து பாடிக்கொண்டிருக்கும் ஐயா கச்சேரி ஐயா அவர்களுக்கும் அந்த டீமுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ராமராஜ்யம் ஐயாவின் நாட்டிலே ராமராஜ்யம் தான், நம்ம ஊர்லேயும் அதே தான். சிறப்பு. நன்றி. இப்பொழுது தர்மகத்தாயா ஒரு வார்த்தை பேசிவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் மக்களுக்காக கேட்குறாங்க, அங்கேருந்து கேட்குறாங்க. ஹலோ,
பெரியவர்களே, சான்றோர்களே, என்ன அருமை கோடான கோடி பக்த கோடிகளே, இதுவரை 25 ஆண்டு காலமாக எனக்கு உறுதுணையாக இருந்து மேலும் ஊக்குவித்து ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இதுக்கு முழு காரணமாக இருந்த என்னை கர்மகர்த்தாவை தேர்ந்தெடுக்க முழு காரணமாக இருந்த கணேசன், இரு கணேசர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை. அவர்கள் தான் கட்டாயப்படுத்தி என்னை கொண்டு இந்த இதில் வந்து உட்கார வச்சாங்க. அதனால் நான் அவங்கள பெருமையோடு நினச்சிக்கிறேன். வணக்கம், நன்றி. ஐயா அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க, கண்ணில் தெரியுது. ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஐயாவின் அருளிசை உங்களுக்கு கிடைக்கும் என்று நமது பெருமாள் சாமி ஆசியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா கைதட்டி கலகல பாருங்க. ஐயா உண்டு தொடர்ந்து 12 ஆண்டுகள் கடைந்து மறுபடியும் இந்த அற்புதமான ஸ்ரீ பெருமாள் சுவாமி கலாமன்ற நண்பர்களால் இங்கு மேடை அரங்கேற்றி உங்களோடு சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி பாராட்டி, தலைவர் பெருமகனார் என் குணசேகர் அவர்களுக்கும் நல்ல கைத்தட்டுங்க, செயலாளர் ஸ்ரீ ஆனந்த பாண்டி அவர்களுக்கும், பொருளாளர் எஸ்.ஏ. ராஜ் அவர்களுக்கும், கௌரவ தலைவர் பி. திருவாண்டி அவர்களுக்கும் மற்றும் ஆலய நிர்வாக பெருமக்கள் அனைவரும் கைகளை கரங்களை தட்டி நன்றிகளை பாராட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வானது தொடர்கிறது. ஐயா உண்டு.
ஆயிரக்கணக்கிலே ஆண்டவன் நாராயணனுக்கு புகழ்பாடி பாடல்கள் ஏற்றி அது கேசட்டுகளாக சீடிகளாக வந்து கொண்டிருந்தது. ஆனால் கொரோனா காலத்துக்கு பிறகு அதுல என்னைக்கு உங்க கையில ஒரு செல்போன் வந்துச்சோ அன்னில இருந்து ஐயாவளி பாட்டு சீடி எல்லாம் போட முடியும். ஏன்னா 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பாட்டை போடுவோம், நீங்க ஒரு செல்ல இருந்து 1000 செல்லுக்கு அனுப்பிடுவீங்க, அப்புறம் போட்ட காசும் வராது. அப்படின்னு யாருமே தயாரிக்க தயாரில்லை. ஆனால் அப்போது அடியேன் அங்கங்க ஒரு கொரோனா காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாடல்கள் ஒளிபரப்பாகி யூடியூப் சேனல்ல ஓடும். நம்ம பேரை தட்டி பாருங்க, புதிதாக ஐயாவுடைய பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்றும் புதிது ஆண்டவனுடைய புகழ் பாடுகின்ற அடியவன் இன்றும் பல முறைகளை பல பாடல்களை ஏற்றிக்கொண்டு இருக்கிறோம். அதில் ஒன்று சிலதான் உங்க மேடையில போட்டிருக்கிறோம். ஆனாலும் கொஞ்சம் சோர்வு வரும். ஏன்னா பக்தினாலே நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? எல்லாரும் சாமி கும்பிடுறோமா? சொல்லுங்க, எல்லாரும் சாமி கும்பிடுறீங்களா? சாமியை டெய்லி கும்பிடுறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். கோயிலுக்கு போய் கும்பிடுறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு கையும் காணல. டெய்லி கோயிலுக்கு போனா என்ன ஆவறது மனுஷன்? ஆமா, தினம் போறீங்களா? பொய்யா கை தூக்கப்படாது என்னமாக்கா? ஆமா, மெய்யா கை தூக்கணும். ஏன்னா ரெட்டார் குலத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எப்ப நீங்க எதை செய்வீங்கிறதும் தெரியும். நீங்க கை தட்டணும்னு நான் ரொம்ப பெருமையா நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க கவுக்கிறதுக்கும் கை தட்டுவேதாயி அதில் இந்த இளைஞர் பட்டாளம் இருக்கே, நம்பவே முடியாது அப்பா. ஆமா, அப்படி தண்டாலும் இங்க போயிடும். எனக்கு தெரியாது. அந்த கோலனடி மாலையனோ ஓடங்கட்டி ஆடுகிறான். அகத்தாடி சிந்தனோரா துவிதை யாரறிவார். நம்பி இருந்தால் தெய்வீகம் நம்மை வாழ வைக்கும். நம்பி பிடிக்கணும். நீ எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கு. சோழனமாலை கும்பிடு, யாக்கிய கும்பிடு, முத்தாரம்மையை கும்பிடு, பெருமாளை கும்பிடு, சிவனை கும்பிடு, எவனை வேணாலும் கும்பிடு. ஆனா என்ன வேணும்? நம்பிக்கை. நம்பி பிடித்திடுங்கோ சிவ சிவ அரகர கோலனடி மாலையனோ ஓடங்கட்டி ஆடுகிறான். ஏ கூத்தாடி சிங்கமும் துவிதை யாரறிவார். நான் அண்டி மகன் அண்டியடா அஞ்சுவாரோ. நான் பண்டி மகன் அண்டியடா பண்டாரே கிழவனல்லோ. பண்டாரமே வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு பண்டாரத்தனமாக இருக்கணும் நினைக்காதே. உன் மனதிலே எதை விதைக்க வேண்டுமோ அதை சரியாக விதைத்ததனால்தான் கிட்டத்தட்ட 10,000 மேடைகளை தாண்டி இன்றும் உங்கள் ஊருக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் எனக்கு எடுத்திருக்கிறார். அதனால் சொல்கிறேன், நம்பி இருப்பவர்கள் நல்லது கிடைக்கும். எது கிடைக்கும்? மலர் கதையை என்னானை பார்வதியா ஈஸ்வரநாதன் நானை நானை மகளை உடனே கிடைக்குமர. கதையை அப்படி ஒரு வார்த்தையை ஒரு பெண்ணுக்கு நாம் வைப்பது தவறான விஷயம். அது தவறான விஷயம். ஆனால் இல்லைன்னா என்ன சொல்றாங்க? ஊர் உலகம் தானே சொல்லும். அப்படி இருக்கிறவங்க கூட இந்த மேடையிலே மனம் இழகி, ஆமா தானா ஏதோ பாடுறாராம் கிடைக்குமான்னு வராத. ஆமா, தன்னை நினைந்து வருந்தி இழகி இறைவனை நம்புவோருக்கு தான் எல்லாம் கிடைக்கும். கடவுள்கிட்ட எப்படி கும்பிடணும்? ஆமா, கடவுளே நான் வந்திருக்கேன், என் பிள்ளைய காப்பாத்து, என் புருஷனை காப்பாத்து, என்னை காப்பாத்து, எனக்கு நிறைய பணத்தை தான். அவர் என்ன சிட்பண்டா வச்சு நடத்துறார்? இல்ல கோல்டு லோன் வச்சு கொடுக்கிறார்? நீங்க நிறைய பேர் பணம் 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 தான் கேட்கிறோம். ஆனால் பரிபூர்ணமான அருளை கேட்க தவறி விடுகிறோமே. அந்த நிலையினால் இந்த ஏற்பாடு இங்கே ஏற்பட்டுப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேளுங்கள், இறைவன் உங்களுக்கு தருகிறான். நல்லா கைத்தட்டி கடவுளை பார்க்கறங்க. ஐயோடியா
என்னாலும் காத்துக வருமாறே அத்துகருளுகின்ற கருணைபதி தான் நடந்தார் அத்துகருளுகின்ற கருணைபதி தான் நடந்தார் கேட்கும் கிடைக்குமே எப்போதும் கேட்கும் வரம் கிடைக்குமே கேட்கும் வரம் கிடைக்குமே எப்போதும் கேட்கும் வரம் கிடைக்குமே தோப்புபதி பணிந்தாலே பொல்லாத மாயை மறைந்து ஓடுமே தோப்புபதி பணிந்தாலே பொல்லாத மாயை மறைந்து ஓடுமே மாயை உலக மதில் மாயவனை தான் தொடர மாயை உலக மதில் மாயவனை தான் தொடர கருமனர் திறக்குமே உன்னோட கரும பலம் கிடைக்குமே கருமனர் திறக்குமே உன்னோட கரும பலம் கிடைக்குமே தொட்டில் பதி நடந்தாலே உன்னோட பட்டை கடந்தீருமே தொட்டில் பதி நடந்தாலே உன்னோட பட்டை கடந்தீருமே முட்டம்புரை தீர்க்கும் முட்டபதி சென்று வர முட்டம்புரை தீர்க்கும் முட்டபதி சென்று வர கெட்டங்களி மாளுமே நம்மோட கஷ்டம் பறந்து ஓடுமே கெட்டங்களி மாளுமே நம்மோட கஷ்டம் பறந்து ஓடுமே போட்டிட்டு நம்ம அணிந்தாரு நம்மோட பாவம் பறந்து ஓடுமே போட்டிட்டு நம்ம அணிந்தாரு நம்மோட பாவம் பறந்து ஓடுமே எட்டு கணக்குரைத்த எரணியும் மாயவன எட்டு கணக்குரைத்த எரணியும் மாயவன பார்த்து பணிய போறேன் என்னாலும் காத்துக வளருவாரே பார்த்து பணிய போறேன் என்னாலும் காத்துக வளருவாரே கை தட்டுறா சொந்த கதையெல்லாம் அப்புறம் பேசு நீ ஜெயில கை வச்சுட்டு மறுபடியும் மாற்றிக்க கொஞ்சம் கொஞ்சம் அது அப்படி இருக்க மாட்டா நல்லா இருக்குல்ல நல்லா கை தட்டுக்க மாட்டா சோர்வை அடையப்படாது என்னைக்கு இருந்தாலும் சோர்வு இருக்காது சிவச்சந்திரன் உங்களுக்கு நல்லா தெரியும் குழந்தைகளுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய பாடல்களையும் நீங்க கேட்டுறீங்க ஐயாவுடைய பாடல் இந்த இடத்துல எல்லாம் 13வது மேடையா நான் வர்றதுன்னா அது உண்மையிலே இறைவன் தந்த வரம் தான் ஆனாலும் நீங்க பொறுமையோட கேட்கறனா அது அதை விட பெரிய வரம் சொல்றவன் எவன் வேணாலும் சொல்லி போற கேட்கறவங்க தினம் ஒரு நேரம் என்பன் திருமொழி அதனை கேட்டா நீ வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் இதனை சொன்னா கேட்கறதுக்கு தான் பலனர் சொல்றேன்
உலகு யாருக்கும் வெளியிடுமா. ஆனா அதை கேட்கறது தான் பெருமையா இருக்கணும். நீங்க இவ்வளவு நாள் இருந்து நீங்க சிவச்சித்தன கச்சேரியா, ஆமா அவன் தானே அப்படின்னு நினைக்காம எல்லோரும் பாய் தலையானையோட வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, அதுக்கே கோடான ஓடி நன்றி சொல்லணும். ஆமா, எங்க தட்டுங்க பாப்போம், தட்டுங்க பாப்போம். ஏக்கா கையை தட்டு, கொஞ்சம் தட்டு, அப்பப்ப கை வலிக்கட்டு. கையை தட்டுனா ஹார்ட் அட்டாக் வராதாத்தா? ஆமா, இதய சம்பந்தப்பட்ட நோயே வராது. ஏன்னா அந்த ரெண்டு கையும் ஓங்கி அடிக்கும்போது அக்குபஞ்சர் சிகிச்சை மாதிரி அவன் நரம்பு எல்லாம் நல்லா ஓடுமா. அப்புறம் மூச்சு திணறல் படி ஏறணும்னா அது வராது. எங்க தட்டுங்க. அம்மா இருக்க, ஆமா தட்டாமலே வராது. நீ என்ன தட்ட சொல்ற? ஆமா நீ சொல்லுமா அந்த பாட்டி போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா உங்ககிட்ட கை தட்டு வாங்க அவன் மட்டும் இந்த இடத்த விட்டு நம்ம போக மாட்டேங்கிறது உறுதியா, அதுல மாற்றமே கிடையாது. ஆண்டவன் நினைச்சா கஷ்டம் எல்லாம் போயிடும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்பி நம்பிக்கை இருப்பவனால் தான் ஜெயிக்க முடியும். அது எப்படி? தன்னை நீ அறிவாயா, தலைவனை நீ அறிவாய் மகனே, உன்னை அறிந்தவர்க்கு உதவி கொடு என் மகனே. ஒரு இந்து சமய மாநாட்டுக்கு போய் பேச போயிருக்கிறேன். அப்ப ஊர்வலமா மேளம் போட்டு சிவச்சந்திரன் ஜாமியா கூட்டிட்டு போனோம்னு என்னோட அர்ஜுன் சம்பத் இப்படி நிறைய பேர் எங்களை அப்படி கூட்டிட்டு போறாங்க. என் முன்னால ஒரு குழந்தை ஒண்ணு போச்சு. நான் கொஞ்சம் தள்ளி போம்மா, இப்படி நில்லு, காலில் பட்டு மிதிச்சிடாதுன்னு தூக்கி கிட்ட போய் பார்க்கறேன். நடிகர் கிங்காங் 3 அடி உயரத்தில் ஒருத்தர் இருப்பாரு, கிங்காங்னு ஒரு நடிகர், அவர் வந்திருக்காரு. நான் ஏதோ குழந்தை எடுத்து கழுவி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தாதே நம்மளோட பெரிய ஆள் ஒருத்தர் போறாரு யாருன்னு. அவர் மேடை ஏறுனது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அப்பா எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நல்லா இருந்தாங்க, ஆனால் நான் மட்டும்தான் கடவுள் குறை வச்சுட்டான்னு இத்தினோண்டு போகிறோம். படிப்புக்கு போன எங்கள் வாத்திமாரெலாம் என்ன திட்ட தான் செய்தாங்க. ஏன்னா எனக்கேற்ற பெஞ்சு டெஸ்க்கு கிடையாது. நான் அப்போ எங்கே படிக்கணும்னு நினச்சேன். அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், உனக்கு வாழ்க்கை வேற மாதிரி மாறும், நீ சினிமாவுக்கு போடான்னு. ஆனால் கடவுள் எதை எனக்கு கொடுத்து ஊரெல்லாம் என்னை எதை கேலி செய்ததோ அதையே நான் உரமாக்கி வரமாக்கி இந்த உலகத்திலே 5 மொழிகளில் சினிமாவில் நடிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவன் டாப்ல நின்னா அங்க இருக்கிற மக்கள்லாம் கை தட்டுச்சு. அது ஏன் நான் சொல்றேன்னா, எது குறையோ அதை நிறையாக கொள்ளுவோம் தான் நல்ல மனிதராக வாழ முடியும். மனசுல எந்த குறையும் இருக்க. ஆனா நம்ம எல்லாரும் அப்படியா இருக்கோம், கையை நல்லா இருக்கு, காலு நல்லா இருக்கு, அறிவு நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருந்தும் ஜாமிக்கிட்ட போய் கடவுளே உனக்கு கண்ணை வஞ்சி போச்சு பேசுறமா இல்லையா? பேசுறோம். நமக்கு கண்ணு நல்லா இருக்கு, அவர்கிட்ட போய் கேட்போம், ஏன் நாராயணா, ஏன் முத்தாரம்மா, உனக்கு பட்டு வச்சேனே, உனக்கு பாட்டை வச்சேனே, மொட்டை போட்டேனே, பத்தியா மொட்டையும் போட்டு அவன் கேட்கிற கேள்வியை பத்தியா எல்லாம் சொல்ற. ஏ காளியம்மா உனக்கு கண்ண மூஞ்சி போச்சா? பேசுறானா? எங்கேயாவது கிறிஸ்தவ சமுதாய மக்கள் அந்த தெய்வத்தை திட்டுகிறார்களா? பேச மாட்டாங்க. பேசுவாங்களா? கிடையாது. எங்கேயாவது இஸ்லாமிய சமுதாய மக்கள் அவங்க தெய்வத்தை திட்டுறாங்களா? கிடையாது. இல்ல அங்க யாசினா கொன்னே விடுவான். ஆனா நம்மால ஈஸியா என்ன சாமி யாசினாலும் கேட்க மாட்டோம், பேசினாலும் கேட்க மாட்டோம், நம்ம கோயிலை இடிச்சாலும் கேட்க மாட்டோம், இடிச்சு மண்ணா போனாலும் கேட்க மாட்டோம், சில களவு போனாலும் கேட்க மாட்டோம், எதுவுமே கேட்க மாட்டோம். கண்ணிருந்தும் குருடாயிருந்து விட்டோ, கண்ணிருந்தும் குருடாயிருந்து கிடக்கிறோம். அந்த நிலை மாறணும். ஒவ்வொரு இந்துக்களுடைய மனமும் தட்டி எழுப்பணும். அப்ப எப்படி இருக்கணும்? ஐயா சொன்னாரே, தன்னை நீ அறிவாயா, அறிவனை நீ அறிவாய் மகனே, உண்மை அறிந்தவர்க்கு உதவி கொடு என் மகனே. ஆண்டவனை துதிப்பது வேண்டுவது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை. நாட்டிலே நம்முடைய தெய்வங்களுடைய அந்த பரிபூர்ண வரப்பை சிறப்பை உலகறிய செய்ய வேண்டும். அதுதான் உண்மை. கேட்கிறமா? இப்ப கேட்கிறேன். நான் முத்தாரமே கும்பிடுறேன், நான் பெருமாளா கும்பிடுறேன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்றேங்க. கை தூக்குங்க பார்க்கலாம். நல்லா இருக்கவங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவங்க கை தூக்கிட்டு பாப்போம். அங்க பாரு,
வெதப்படி உங்களுக்கு என்ன? விளையில உங்க பின்னால் இருக்க அம்மா என்ன? உங்களுக்கு என்ன? சோத்தா போக்கி படைக்கு நான் இருக்கேன், அரிசி வாங்கி போடக்கும் கொப்பம் இருக்கான், நீ கையை தூக்கத்தானே செய்வேன்னா அவங்க யாராவது கை தூக்குனாங்களா பாத்தியா? திரும்பி பாரு, உன்னை பெத்தவங்க யாருமே கை தூக்கல. ஏன்? எங்க நல்லா இருக்கு இந்த சாமி, எங்க நல்லா வச்சிருக்கா. இன்னைக்கு காலையில இருந்தே என்ன அரசம்பதியில சட்டம் கேட்க மக்கள் நிறைய வரும். ஒருத்தர் நான் நல்லா இருக்கேன் சாமி நாம தாங்கன்னு கேட்கல. எனக்கு அங்க குறை இங்க குறை, அது குறை இது குறை. இந்த சாமியை கும்பிட்டு நான் என்னத்தை கேட்டேன்? இதைத்தான் சொல்றேனே தவிர கடவுள் என்னை உயிரோடு வைத்திருப்பதே பெரிய வரம் என்பதை நாம் மறந்துவிட்டு பேசுகிறோம். அந்த நம்பிக்கையில தான் உன் கஷ்டமெல்லாம் தீர்க்க வருகிறான்.
என்ன தந்தாலும் சாமி பாட்டு தானே. ஆமா, இப்போ 4 சினிமா பாட்டு போட்டா அவடு ஒரு குத்து டான்ஸ் போடலாம் என்ன. ஆமா, அது ஒரு பக்கம், அது வேற, அது உங்க மன மகிழ்ச்சிக்காக. ஆனா இது அப்படி இல்லை, உங்கள் மகிழ்ச்சி நிலைப்பதற்காக. ஆண்டனுடைய அற்புதத்தை அறிந்தால்தான் உலகம் சிறக்க முடியும். உங்களுடைய மகிழ்ச்சி நிலைக்க வேண்டும். இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு நாளைக்கு ஓன்னு ஒப்பாரி வைக்கிற கூடியது வேண்டாம், நிரந்தரமாக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன, தந்தவரும் நல்லவர் எல்லோரும் நல்லோரென்று சென்னையிலெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. கடந்த மழையில பள்ளிக்கரணம் எல்லாம் தண்ணிக்குள்ள வந்துச்சா ஐயா? சென்னையில தண்ணி வந்துச்சா? ஆமா, காரெல்லாம் தண்ணிக்குள்ள மிதந்தா. எங்க தம்பி பேஸ்புக்ல போட்டுருல, கொஞ்சம் பொறுங்க, இன்னொரு 10 நாள்ல இனோவா டொயோட்டெல்லாம் 10 லட்சத்துக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு வாங்கித்தாங்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, சென்னை முங்கி போச்சு, காரெல்லாம் குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும். நானும் உடனே தம்பி ஏதாவது இருந்தா பாருங்க. இது நாள் வரைக்கும் ஒரு பார்க்கறேன். ஏன்னா நம்மளால அதை மறுபடியும் ரொட்டேட் பண்ணி சூப்பரா அடிச்சிட்டான். காரணம், மழையின் கேடை நான் சொல்லவில்லை. இறைவன் எதை நினைத்தானோ, எதை நிச்சயித்தானோ அதை நாம விட்டுட்டோம். அஞ்சி வீடு அழிவுதடா, என்ன செய்வேன், அஞ்சு வீடு அழிகடான்னு எழுதிருக்கா. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மெத்த படிச்சவங்க அரட்டாக கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பரிசு தார. 5 வீடு அழிதான். எந்த வீடெல்லாம் நடக்கணும். நான் தொண்டைகளையே சத்தம் போட, நீங்க செல்போன் வச்சு படம் பாருங்க. என்ன ஆட்டா, வாழ்க்கையே வேஷம், இதில் ஆசை என்ன, பாசம் என்ன, வாழ்க்கை இவ்வளவுதான். என்ன கிடைக்கும் பாருமக்கா, பாரு. கொஞ்ச நாள் இருக்க போறோம், கொஞ்ச நாள் வாழ போறோம், கொஞ்ச நாள் இதை கூட அனுப்பிக்க முடியாது. என்ன வாழ்க்கை, அப்படித்தானே? அவ்வளவுதான், அப்படிதான் நினைக்கிறோம். போடு போடு போடு. எனக்கு போடுறதுக்கு பதிலாக நீங்க உங்களுக்குள்ளேயே பூ போடுங்க. ஆமா, ஐயா மரம் இங்க போடுன்னு தந்தா, நீ அவளை தலையில போடு, அவ இவ தலையில போடு. அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்த்துக்கள், அவளுக்கு தாங்க முடியல, மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்கா. ஏக்கா கொஞ்ச நேரத்துக்கு இந்த செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. இதை கேட்டா உங்களுக்கு பலன் உண்டு தாயே. ஏதோ ஒரு நிகழ்வு இல்ல, ஒரு புத்தியாயிருந்து உள்ள என்னை கொண்டோருக்கு செலவு வரப்படாது. மாப்பிள்ளைக்கு சோறு போடும்போது அவருக்கு சோறு போடுற நினைவு மட்டும்தான் இருக்கு. சோறு போடுற நேரத்தில் அந்தகன் படம் பார்க்க போனா நல்லா தான் இருக்குமா எல்லாரும் சொல்றா. அண்ணா அந்த நினைப்பில் சோறை போட்டனா அவன் தலையில போட்டுருவேன். தட்டில் போடுறப்ப தலையில போட்டு அவ்வளவுதான். ஆமா, இல்ல தரையில போட்டுருவேன். ரெண்டும் நடக்கும். வாழ்க்கையில சிந்தனை ஒரே மாதிரி இருக்கணும். டபுளா இருந்தா நடக்காது மக்கா, உண்மையே சொல்லுகிறேன். அதனால தான் ஒரே சிந்தனையோடு இருங்க. படிக்கிற பிள்ளை படிப்பை மட்டும்தான் நினைக்கணும். செல்போன்ல படம் பார்க்க நினைக்கப்படாது. நினைச்சா படிப்பு படமா மாறிடும். உண்மையா இல்லையா? ஆமையா. அப்ப நினைக்கிறியா, ஒரு புத்தியா இருந்து ஒரே புத்தி. ஆமா, கடவுளை கும்பிடுறோம், பெருமாளை கும்பிடுறோம். அவரை தவிர வேற எதையும் கும்பிட மாட்டேங்கிற உறுதி நமக்கு வேணும். நம்ம சாமியை தவிர வேற எந்த கோயிலும் போக மாட்டோம் ஐயா அப்படிங்கிற உறுதி நமக்கு வேணும். அதான் வைட்டு சொன்னோம், உறுதி பெரிய உடையவனே என் மகனே, சத்தம் மறவாத தன்னளவு உங்கார நாடாழ்வா என் மகனே. உறுதியா எனக்கு 2 பவுன் நகை வாங்கி தானே அடம் பிடிச்சு வாங்குவோம். ஆனா அதே இடத்துல நீ என்ன செல்போன்ல இப்போ பார்த்து அங்க சொன்ன இவன் எடுத்துக்கிட்டான்.
பாட்டு கேட்கறேன். ஆளாளுக்கு இப்படி சொல்லிடுவான். அவட்ட கேட்க காதல ஓட்டிக்கிட்டே இருப்பா வண்டியில. பார்த்து என்ன கேட்கற? பாட்டு கேட்க. அவட்ட கேட்பேன் பாட்டு கேட்க. என் கச்சேரியில் வரவங்க எல்லாம் சின்சியரா பாட்டு கேட்டுக்கிட்டே வருவாங்க. என்ன பாட்டு? அது யாரு கண்டா? ஓ பாட்டி நல்ல பாட்டி தான். அப்படி ஓ பியூட்டியின் பியூட்டி தான். பின்னழகை காட்டி. அப்ப இப்படிதான் கேக்குது. பக்தி பாட்டு கேட்க மாதிரி எனக்கு தெரியல. நீங்க மினிக்கி மினிக்கி மேனா மினிக்கி 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 மேனா மினிக்கி 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 பாட்டு சுதா சிரிக்காது மக்கா. நான் கேட்கல, நான் யாரையும் சொல்லல. ஆனா இப்போ ஒரு பாட்டே வந்துட்டு. மினிக்கி மினிக்கி மேனா மினிக்கி தடுக்கி தடுக்கி வந்திருக்கா வந்திருக்கா வந்திருக்கா. ஒன்றும் தெரியாது. நல்ல புள்ளிய நிறைய இருக்கு மக்கா. இப்படி ஒரு பாட்டு வந்திருக்கா. நல்ல படிக்கிற பிள்ளைங்க இதெல்லாம் பார்க்கறது இல்லை. இவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க மக்கா. நீங்களே கை தட்டிக்கிறியா? சந்தோஷம் சந்தோஷம். வாழ்க்கையில் நல்ல இருக்கு. நல்லதை நினைத்தா நல்லது நடக்கும். அதனால தான் சொல்றேன், தர்மம் என்பது இந்து தர்மம். இந்து தர்மத்திலே சிறப்பு நம்முடைய வழிபாடு. வழிபாடு சிறப்பு நாம போய் கும்பிடுறத. ஆமா கும்பிடு. ஐயா சொல்றாரே, கூடி சிரிப்பாரை குடலை விழுங்கிடவா, கும்பிட்டு விழுவாரை குட்டி அணைத்திடவா, கோட்டைக்காரன் கட்டி கொடுத்த வருகிறார்கள் ஐயா. இடையில யாரும் போப்படாது. ஆமா ஆமா. அவன் திரும்பி பார்க்கறான். நான் அழகா கச்சேரி பாப்பனே, இந்த அம்மா கூட்டிட்டு போறாளே. இடையில யாரும் போகக்கூடாது. வாழ்க்கையிலும் போகக்கூடாது, வந்துகிட்டும் போகக்கூடாது. சிவச்சந்திரன் நிறைவு பண்ணி நாராயண நாம பாடுற வரைக்கும் உட்கார்ந்து இருந்தா உனக்கு பலன். நீ என்ன நினைத்து வந்திருக்கிறாயோ அது கண்டிப்பாக உடனே நடக்கும். அதிலே மாற்றமே கிடையாது. ஐயா தருவேன் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த வேஷம். இது வேஷம் அல்ல மக்களே, இறைவன் கொடுத்த அடையாளம். அந்த அடையாளத்தை தோடு வந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் விளைவீர்கள், உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும், நீங்கள் எதை கேட்டாலும் நடக்கும். ஐயா அப்படியா? ஆயிரம் கதிர் வீச ஆதவன் ஒளி மலரும், ஐயா புகழ் பாட அன்பு கொடி பறக்கும். ஆயிரம் கதிர் வீச ஆதவன் ஒளி மலரும், ஐயா புகழ் பாட அன்பு கொடி பறக்கும். ஆயிரம் கதிர் வீச ஆதவன் ஒளி மலரும், ஐயா புகழ் பாட அன்பு கொடி பறக்கும். தலைப்பாகை அணிந்த மகன் தரணி ஆளுதற்கு, தலைப்பாகை அணிந்த மகன் தரணி ஆளுதற்கு, தருணம் வந்ததம்மா தருமயுகம் மலருதம்மா, தருணம் வந்ததம்மா தருமயுகம் மலருதம்மா. ஆயிரம் கதிர் வீச ஆதவன் ஒளி மலரும், ஐயா புகழ் பாட அன்பு கொடி பறக்கும்.
அகிலம் ஓர் குடையுள் ஆளும் ஒரு வழி, அகிலம் ஓர் குடையுள் ஆளும் ஒரு வழி, அன்பு குடி கொண்ட ஐயா குருவழி, அன்பு குடி கொண்ட ஐயா குருவழி. ஆயிரம் கதிர் வீச ஆதவன் ஒளி மலரும் ஐயா புகழ் பாட அன்பு கொடி வரக்கும். ஆண்டி பெற்ற மக்கள் அரசாளும் நாள் இதுவே, ஆண்டி பெற்ற மக்கள் அரசாளும் நாள் இதுவே, வேண்டி பணிந்திடவே வேண்டும் வரம் வருகுதம்மா, வேண்டி பணிந்திடவே வேண்டும் வரம் வருகுதம்மா. ஆயிரம் கதிர் வீச ஆதவன் ஒளி மலரும் ஐயா புகழ் பாட அன்பு கொடி வரக்கும். ஆயிரம் கதிர் வீச ஆதவன் ஒளி மலரும் ஐயா புகழ் பாட அன்பு கொடி வரக்கும். ஆதவன் ஒளி மலரும் ஐயா புகழ் பாட கொடி ஒரு கைத்தட்டு.